முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற செம்மண் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் பானை செய்கிற இடம் ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த செம்மண் எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டு வருவார். இதுதான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவர் ஒரு கழுதை வச்சுருந்தார். அந்த கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மண் இருக்கிற இடத்துக்கு போவார். அந்த இடத்துக்கு போயிட்டு அவருடைய மண்வெட்டியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற செம்மண் எல்லாத்தையுமே சேகரிப்பார். எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு திரும்ப மதிய உணவு அருந்துவார். அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரம் பெரிய பெரிய பைகளில் எல்லா செம்மண்ணையுமே எடுத்து சலித்து நல்ல தூளாக இருக்கிற செம்மண்ணை எடுத்து அந்த பையில் போட்டு அந்த கழுது மேலே ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பானை செய்கிற இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வருவார். இதை தினமும் வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை வழக்கமான இதே திசையில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அவர் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது மண்ணுக்குள்ளார ஏதோ பளபளப்பான ஒரு பொருளை பார்க்குறாரு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் அதை எடுத்து கழுவிட்டு பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு விலை உயர்ந்த வைரக்கல். நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் இந்த மனிதருக்கு வைரங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் அதை கையில் பார்த்த உடனே சரி ஏதோ பளபளப்பாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுதைக்கு ஒரு கயிறில் கட்டி கழுதையோட கழுத்தில் கட்டி விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த கழுதை தான் ஒரு பிரதானமான ஒரு மூலதனமாக இருக்குது. அந்த கழுதை இல்லைன்னா அவரால் அந்த மண்ணை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவருக்கு மிகவும் பிடித்த அந்த கழுதைக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த வைரக்கல்லை எடுத்து ஒரு பெரிய கயிறில் கட்டி அதோட கழுத்தில் மாட்டி விட்டுறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் இவர் அந்த கழுதை மேலே அந்த மண்ணெல்லாம் ஏற்றிக்கிட்டு கடை தெரு வழியாக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மளிகை கடைக்காரர் இந்த கழுதையை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவர் நிறுத்திட்டு என்னப்பா அவனுடைய கழுதையோட கழுத்தில் ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இது ஒன்றும் இல்லை, நேற்று நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அழகான கல் மண்ணிலேருந்து கிடச்சிச்சு, அது அழகாக இருக்குது, அதனால் என்னுடைய கழுதைக்கு மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரருக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன்பா நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், இந்த கல் என்கிட்ட கொடுத்துறேன், என்னுடைய கடைக்கு முன்னாடி நான் மாட்டி வைக்கிறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, வர கஸ்டமருக்குமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்கப்பா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கடைக்காரரை நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்ப்பா, இந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனிதருமே சரி பரவாயில்ல, சும்மா கிடைச்ச அந்த கல்லுக்கு 50 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்றாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரமே ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவரோட கடையோட நுழைவாயிலில் மாட்டி விட்டுறாரு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே வெயில் பட்டா அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. அவருடைய மளிகை கடைக்கு நிறைய நபர்கள் வருவதும் போவதுமா இருக்காங்க. எல்லாருமே அந்த கல்லை பார்த்து பாராட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப வசீகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு போகிறாங்க. அந்த சமயம் இவருடைய கடைக்கு ஒரு நகை கடைக்காரர் வராரு. அவர் எதிர்ச்சியாக அந்த கல்லை பார்க்குறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது விலை மதிப்பில்லாத ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் சாதாரணமாக பேச்சு கொடுக்குறாரு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட. ஏங்க இது என்ன கல், எதனால் இதை மாட்டி வச்சுருக்கீங்க, ஏதாவது ராசி கல்லா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது போலவே விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் ஒரு மண் வெட்டுற மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மனிதர் மண் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கல் கிடச்சிச்சான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி மாட்டி வச்சுருக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர் அந்த நகை கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த நகை கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா, இந்த மனிதருக்கு இந்த கல்லை பற்றின வேல்யூ தெரியலை, இது எவ்வளோ விலை மதிப்புள்ளது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை, நாம் ஒரு பேரம் பேசி இந்த கல் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே இவர்கிட்ட, ஏங்க இப்போ நானுமே கடை வச்சுருக்கிறேன், ஒரு நகை கடை வச்சுருக்கிறேன், அங்கே போயிட்டு இந்த கல்லை வச்சாதான் ரொம்ப அருமையாக இருக்கும், அங்கே போகிற கஸ்டமருக்குமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 50 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கீங்க, இப்போ எனக்கு விற்கிறதா இருந்தால் எவ்வளோக்கு விற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரர் கேட்குறாரு. உடனே மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, சரிங்கப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்கள் இன்னும் ஒரு 50 ரூபா போட்டு 100 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த நகை கடைக்காரர் யோசிக்கிறாரு, என்னது இது 100 ரூபா கேட்குறாரு, இவருக்கு இதை பற்றி எந்த ஒரு மதிப்புமே தெரியாது, சரி கொஞ்சம் அடித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாலாம் ஆகாதுங்க, நீங்கள் 80 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது அந்த கல், உங்கள் நகைக்கடையில் கொண்டு போய் வச்சிங்கன்னா எல்லாரும் கண்ணுமே இந்த கல் மேலே தான் இருக்கும், அதனால் 100 ரூபாய்க்கு கம்மியாக தர முடியாதுங்க அப்படிங்கிறாரு. இந்த நகைக்கடைக்காரருமே அந்த வேலையை ஏற்றுறதா இல்லை. இல்லைங்க இதோட மதிப்பு 80 ரூபா தான், கொடுக்குறதா கொடுங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மளிகை கடைக்காரர் இல்லைங்க 100 ரூபா கொடுக்குறதா கொடுங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த நகை கடைக்காரருக்கு என்ன தோணுதுன்னா, சரி இந்த கல்லை பற்றி யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது, நம்ம பேசாமல் போயிட்டு நாளைக்கு வருவோம், வந்துட்டு ஒரு 10 ரூபா சேர்த்தி 90 ரூபாயை கொடுத்துட்டு இந்த கல்லை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார எண்ணிக்கிட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த நகை கடைக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியோடு கிளம்பி வராரு. அவர் மனசுக்குள்ளார என்ன தோணுதுன்னா, வெறும் 90 ரூபாய்க்கு ஒரு கல்லை வாங்க போகிறோம், அந்த கல் பல லட்சங்கள் போகும், இன்றைக்கே நான் வந்து லட்சாதிபதி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார பல கனவு கோட்டைகள் கட்டிக்கிட்டு அப்படியே அந்த தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்தவர் அந்த கடையை பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா அங்கே தொங்க விட்டு இருந்த அந்த கல்லை காணோம். உடனே இவர் மனசுக்குள்ளார சரி ஒரு வேளை எடுத்து உள்ளே ஏதோ வச்சுருப்பாரு, போய் கேட்டு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. உள்ளே வந்து பார்த்தா அந்த மளிகை கடைக்காரர் அவருடைய கல்லாவில் உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஐயா நேற்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் 80 ரூபா சொன்னீங்க, நான் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 90 ரூபாயை தரேன், அந்த கல் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. உடனே மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஒரு மனிதர் இந்த வழியாக காரில் போய்கிட்டு இருந்தார், அவருடைய காரு என் கடைக்கு நேராக வரும்போது பஞ்சர் ஆகி போயிடுச்சு, சரி அவர் இறங்கி வந்து என் கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தார், அவருமே அந்த கல்லை பார்த்தவர் இது ரொம்ப அழகாக இருக்கே எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த மனிதனுமே ஒரு பெரிய நகை கடைக்கு சொந்தக்காரர் தான். நான் வந்து எப்பவும் போல் 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அவர் உடனேயே 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிட்டாருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த நகை கடைக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கல்லோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா, பல லட்சங்கள் போகும், ஏன் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கூட போனாலையும் போகலாம், அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்கள் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மளிகை கடைக்காரர் கடைசியாக சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எனக்கு அந்த கல்லோட வேல்யூ தெரியாது, அதனால் நான் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 50 ரூபா லாபம், ஆனால் உங்களுக்கு இந்த கல்லை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த கல்லோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, இப்போ எல்லாமே தெரிஞ்சிருந்துமே நீங்கள் அந்த கல்லுக்கு வெறும் 20 ரூபா பேரம் வச்சுட்டு போயிருக்கீங்க, இப்போ அந்த 20 ரூபாயால் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பல லட்சங்கள் இப்போ கிடைக்காம போயிடுச்சு, உண்மையிலேயே நீங்கள் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர் இந்த நகை கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, எந்த இடத்துல கஞ்சமாக இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும், நம்ம எல்லா இடத்துலையுமே கஞ்சமாக இருந்தோம்னா இழப்பு நமக்கு தான் அப்படிங்கிறது அந்த நகை கடைக்காரருக்கு அப்போ தான் புரியுது. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கலாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கஞ்சமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் கஞ்சமாகவும் சிக்கனமாகவும் இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய கஞ்சத்தனத்தை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கு பெரிய இழப்பு தான் நேரிடும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பொருளுக்குமே அதோட உண்மையான வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாமல் அதை பற்றின விலை பேசக்கூடாது. அதோட மார்க்கெட் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கூட அது தெரிஞ்சவங்ககிட்ட சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நாளை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே செய்யுங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இப்போவே செய்ய ஆரம்பிங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். இது கரேஜ் டு ஒர்க் மோட்டிவேஷன் கதைகள்.